தொடர்ச்சியாக இந்த விசுவாச அறிக்கை புத்தகத்தில் திருச்சபையாக எதை விசுவாசிக்கிறோம், நம்முடைய நம்பிக்கை என்னன்ற காரியங்களை பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் பரிசுத்த வேதாகமன்ற முதல் அத்தியாயத்தை பார்த்து அதில் கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் இருக்குது. அதில் நம்ம 5 பாயிண்ட்டு நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். பைபிள் தான் நம்முடைய ரட்சிப்புக்கு இன்றியமையாத ஒன்று, நம்முடைய விசுவாசத்துக்கு கீழ்ப்படிதலுக்கும் பைபிள் போதுமானது அப்படின்ற காரியத்தை பார்த்தோம். பைபிளை தேவன் எழுத்து வடிவில் 66 புத்தகத்தை கொடுத்துருக்காரு. அந்த 66 புத்தகம் என்னன்றதையும் நம்ம நேரடியாக எழுதி கொடுத்ததை பார்த்தோம். தள்ளுபடி ஆகமங்கள் வேதத்துக்கு இணையான அதிகாரத்தை ஒருபொழுதும் இல்லை, வேதத்துக்கு இடம் இல்லைன்ற காரியத்தை பார்த்தோம். அதே மாதிரி பரிசுத்த வேதாகமத்தினுடைய சாட்சி திருச்சபையோ மனிதனுடைய சாட்சியிலோ தங்கி இல்லாமல் பைபிள் தனக்குத்தானே சாட்சி பகிர்வதாக இருக்குன்றதை பார்த்தோம். அதே சமயத்தில் வேதத்தினுடைய தெய்வீக தன்மை, அதனுடைய முழுமையான வெளிப்பாடு, தவறளிக்காத தன்மை, போதுமான தன்மை, இது எல்லாத்தையும் வைத்து தான் நம்ம வேதத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோன்றதை 6வது பாயிண்ட்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். 12வது பக்கத்தில் நீதியுள்ள வேதத்தை குறித்த நமது நம்பிக்கை என்னன்றத 6லேருந்து 10 வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். லட்சுமி வாசிங்க 6வது பாயிண்ட். தேவனுடைய மகிமைக்கும் மனிதனுடைய ரட்சிப்புக்கும் விசுவாசத்திற்கும் வாழ்க்கைக்கும் அவசியமான தேவனுடைய எல்லா திட்டங்களுக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் திட்டவட்டமாக, வெளிப்படையாக அல்லது உள்ளடக்கமாக இன்றியமையாத நிலையில் காணப்படுகிறது. இவற்றோடு எக்காலத்திலும் ஆவியின் பெயரில் எந்தவித புதிய வெளிப்பாடுகளையோ அல்லது மனித மரபு சார்ந்த வழிமுறைகளையோ சேர்க்கக்கூடாது. இன்னொன்று, வெளியிலேருந்து எந்த வார்த்தையும் சொன்னால் அதை நம்ம கேட்கக்கூடாது. சத்தியத்துக்குள்ளேருந்து நமக்கு எடுத்து சொன்னால் அதை நம்ம கேட்கணும். வெளியில் ஒரு பாயிண்ட் அவருக்கு கிடச்சிருக்கும், நமக்கு ஏதாவது கிடச்சது நம்ம சொல்லியிருப்போம், அதெல்லாம் வச்சு செய்தியை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேதத்தின்படி தான் சத்தியம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவனுடைய மகிமைக்கும் தேவனுடைய ரட்சிப்புக்கும் விசுவாசத்திற்கும் வாழ்க்கைக்கும் அவசியமான தேவனுடைய எல்லா திட்டங்களும் பரிசுத்த வேதத்தில் திட்டவட்டமாக அல்லது உள்ளடக்கமாக இன்றியமையாத நிலையில் காணப்படுகிறது. எல்லாமே இதுக்குள்ளே அடக்கமாயிடுச்சு. வெளியில போய் இதுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மீண்டும் நம்மளுக்கு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே இதே கொடுத்தாரு. பைபிளே கொடுத்தாரு. சபை கூடி வர்றது வாரத்தில் முதல் நாள் தான் இல்லாமல் இல்லை, எந்த நேரம்னு சொல்லலை. உதாரணமாக வாரத்தின் முதல் நாளில் வழிபாட்டிற்கான சபை கூடி வர வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது தவிர எந்த நேரங்களிலும் கூடி வர வேண்டும் என்று சொல்லவில்லை. நாம் இயற்கையின் விதிகளை பயன்படுத்தி எல்லாருக்கும் வசதியான நேரத்தில் கூடி வர வேண்டும். அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு கூடி வர வேண்டும் சொல்ற மாதிரி அதான் ஒரு வார்த்தை போட்டுக்கிறாங்க. நைட்டு 12 மணிக்கு வரீங்களாப்ப? இல்லை, நம்ம அவருக்கு நேரத்தை கொடுக்கணும்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வேலையெல்லாம் விட்டுட்டு சம்பளம் எல்லாம் வேண்டாம், நம்ம ஆண்டவருடைய நாள் அது சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அந்த ஓய்வு நாள் கடைபிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உங்களுக்கு தோதான நேரத்தில், உங்களுக்கு வசதியான நேரத்தில் நீங்கள் கூடி வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் இயற்கை விதிகளை பயன்படுத்தி எல்லோருக்கும் வசதியான இயற்கை விதிகளின் பயன்பாடுனா என்னது? அந்த வார்த்தை தான் முக்கியம். இயற்கை விதிகளை பயன்படுத்தி எல்லாருக்கும் வசதியான என்ன சொல்றதுன்னு சொன்னா, ஆண்டவர் திருச்சபையில ஆதி அப்போஸ்தலர்கள் வாரத்தில் முதல் நாள் கூடி வந்தாங்க. இப்போ ருமேனியா, பெரு போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். அங்கே வெளிச்சமே 12 மணிக்கு மேலே தான் வரும். இப்போ காலையில் 8 மணிக்கு சர்வீஸ் வச்சிங்கன்னா அங்கே ட்ராவல் பண்ணி வர முடியாது. இப்போ இயற்கை விதின்றது சில நேரம் மழைக்காலங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் வீட்டு சபைகள்லாம் நீண்ட கால பயணத்தில் வர முடியும். இப்போ அந்த மழை நின்று மதியம் 1 மணியோ 2 மணியோ கால சூழ்நிலை மாறும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆராதனையை அவங்க மாற்றி வச்சுக்கலாம். அதுதான் அங்கே சொல்லுது. இயற்கை விதிகள்னா சில நேரம்
கவர்மெண்ட் ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் எமர்ஜென்சியாக எலெக்ஷன் வச்சுருவாங்க, அல்லது ஒரு சிட்டிசனாக நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கும். இப்போ டாக்டர்ஸ் நர்சஸ் இருந்தாங்கன்னா எமர்ஜென்சியாக கொரோனா டைமில் வர முடியாது. இப்போ கொரோனா டைமில் நம்ம சபையை கூடி ஆராதிக்க முடியலை. அப்போ அந்த டைமில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்லைன் மூலமாக தான் சொல்கிறோம். அதாவது வேறு நமக்கு ஒரு நாள் நீ கடவுளுக்காக கூட ஆராதனைன்னு சொல்லுதே ஒழிய, இந்த டைமில் கொடு, இப்படி சேர் போடு, இப்படி மைக்கு வை, இதெல்லாம் நமக்கு சொல்லித்தரல. அப்போ அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆராதனை நீ அனுசரிக்கணும், அதே சமயத்தில் மனித ஞானத்தோட சூழல் அடிப்படையில் உன் கலாச்சாரத்தினுடைய சூழ்நிலையெல்லாம் புரிந்து கொண்டு அந்த ஆராதனை மகிமைப்படுத்துன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பரிசேயர்கள் போல சட்டத்திட்டங்களை வச்சு இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் செய்யணும்னு பைபிள் நமக்கு எக்ஸாக்டாக எல்லாத்தையும் எழுதி கொடுக்கல. பொதுவாக அந்த நாளை ஆராதிக்கணும், அந்த ஆராதனையில் என்ன செய்யணும்னு கொடுத்துருக்கு. ஆராதனையில் பிரசங்கம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், பாடல் இருக்கணும், இதெல்லாம் இருக்குது. அதை தான் நம்ம செய்யணும். ஸோ இது எல்லா உலகத்தில் உள்ள எல்லா சபைக்கும் இதுதான் ப்ரொசீஜர்னா. சில சபை காலையில் 6 மணிக்கு ஆராதனை வைக்கிறாங்க, சில சபையில் 8 மணி வைக்கிறாங்க, 10 மணி. இதெல்லாம் அந்த ஊர், அந்த தேசத்தினுடைய கலாச்சாரம், கால சூழ்நிலை, இதெல்லாம் அதில் உள்ளடங்கி இருக்கு. அதுதான் நம்மளா கூடி சரி நம்ம நைட்டு 12 மணிக்கு வச்சுக்கலாம் அப்படியே சொல்லக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு வைக்கக்கூடிய ஆராதனை கிடையாது. தேவனே சில சூழ்நிலைகளை அந்த மாதிரி மாற்றி வைக்கும்போது அதுக்கு நம்ம உட்படலாம். வாரத்தின் முதல் நாள்ல அந்த ஆராதனைகள் சொல்லியிருக்காங்க. வேற சபைகள் எல்லாம் அதுக்கு முன்னாடி நாள்லயே சபை போடுறாங்க. அவங்க யூதர்கள் வாரத்தினுடைய கடைசி நாள்ல ஓய்வு நாள் ஆசரிச்சது போல இப்போ செவன்த் டே அட்வர்டைஸ்னா சனிக்கிழமை தான் ஆராதனை வைக்கிறாங்க. இப்போ அது தப்பு நேரடியாக. ஏன்னா பைபிள் வாரத்தில் முதல் நாள்னு சொல்லும். ஸோ அதுதான் நம்ம ஆராதிக்க சனிக்கிழமை ஆராதிக்க முடியாது. இப்போ நேபாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலை, நேபாளில் வெள்ளிக்கிழமை தான் அரசாங்கம் விடுமுறை. இப்போ அங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை தான் சர்ச்சை கூடுறாங்க. அவனுடைய கேலண்டர் படி அதுதான் அவனுக்கு வாரத்தின் முதல் நாள். இப்போ வேதம் நமக்கு வாரத்தின் முதல் நாள் தான் சொல்லுது, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லலை. இப்போ அந்த நாட்டு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு நாள் அவங்க ஆராதிக்கிறாங்க. இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை முதல்கிழமை ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நாட்டு சட்டமே ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லுது, நமக்கு அது வாரத்தின் முதல் நாள். அப்போ நமக்கு அது எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கனால நம்ம அந்த நாளை ஆராதிக்கணும். அதுதான் இயற்கையின் விதிகள்னு அவங்க சொல்றாங்க. இயற்கை விதிகள்னா என்னதுன்னா, நீ வேத வழிமுறையை மீறல. தேவன் வாரத்துல ஒரு நாள் ஆராதிக்கணும்னு கொடுத்துருக்கிறார். இப்ப இந்த கேலண்டர் எல்லாமே ரோம காலண்டர் தானே, இது யூத காலண்டர் கிடையாது. ரோமர்கள் காலண்டர் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள், யூத காலண்டர் அடிப்படையில் வேற நாள் முதல் நாள் வரும். இப்போ நேபாள் காலண்டர் அடிப்படையில் அவங்க நாள் முதல் நாளாக வரும். இப்போ நாளைக்கு கவர்மெண்ட் இந்த காலண்டரை கிழிச்சு போட்டு இந்திய காலண்டர் அடிப்படையில் தான் நம்ம கை கொள்ளணும்னு சொல்லி அவங்க இந்திய காலண்டர் அடிப்படையில் வச்சாங்கன்னு சொல்லி செவ்வாய்க்கிழமையோ திங்கக்கிழமையோ லீவ் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் நம்ம ஆராதிக்கிறது தப்பு கிடையாது. இப்போ 6வது பாயிண்ட்ல பிரதானமாக என்ன சொல்றாருன்னா, கடவுளை மகிமைப்படுத்துவதற்கும் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கும் விசுவாசமா வாழ்வதற்கும் எல்லா திட்டங்களையும் கடவுள் எழுதி கொடுத்துட்டார். அதனாலதான் இனிமேல் கடவுளுடைய வெளிப்புற வெளிப்பாடு அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை நான் எக்காலத்திலும் ஆவியின் பெயரில் எந்தவித புதிய வெளிப்பாடுகளோ மனித சார்பு வரைமுறைகளோ சேர்க்கக்கூடாது அப்படின்றார். என்கிட்ட ஆவியானவர் பேசுறாரு, நம்ம இதை மாத்திக்கலாம், இதை செஞ்சிடலாம், ஆராதனை இப்படி மாத்திக்கலாம், அல்லது ஆராதனையினுடைய வழிமுறையை மாற்றலாம், அது எதையுமே ஒரு பொழுது செய்யக்கூடாது. ரட்சிப்பு சம்பந்தப்பட்ட, ஆராதனை சம்பந்தப்பட்ட, சபை சம்பந்தப்பட்ட, விசுவாச வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் கடவுள் எழுதி கொடுத்துட்டார். அதை எந்த போதகனோ எந்த ஊழியக்காரனோ எவ்வளோ பெரிய மனுஷனோ ஒரு பொழுது மாற்ற முடியாது. அதான் கடவுளுடைய சட்டம் சொல்லப்படும். தேவன் வேதத்தை எளிமையாக தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் நமக்கு எழுதி கொடுக்கிறார். அதான் நம்ம கீழே உள்ள 2 தீமோத்தேயு 3 என்ன சொல்லுது, ரட்சிப்புக்கேற்ற வேத வாக்கியங்கள் நீ அறிஞ்சிருக்கிற. ரட்சிக்கப்படுறதுக்கு தான் கடவுள் வேதத்தை கொடுத்துருக்காரு. அதை வச்சு நீ எல்லாமே அறிஞ்சிருக்கிற. அதை வச்சு நீ அர்த்தங்கள் செய்ய முடியும், நீ சீர்திருத்த முடியும், நீ பரிசுத்தம் அடைய முடியும், நீ தேவனுக்கு பிரியமா வாழ முடியும். கலாத்தியர் 2 என்ன சொல்லுது, சுவிசேஷம் வேற எதுவும் இல்லை, ஏற்கனவே எழுதி கொடுத்த சத்தியத்துக்கு எதிராக மாறாக எந்த உபதேசமும் இல்லை. யோவான் 6 அவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்து
நான் உனக்கு கட்டளைக்கு அந்த உபதேசம் எல்லாம் பிதா கொடுத்ததுன்றார். ஸோ கொரிந்தியர் 2ல் ஆவிக்குரிய மனுஷன் தான் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 11 தான் அந்த முக்காடை குறித்து அவர் பேசுறார். ஸ்ரீ தலையை மூடாது இருக்கக்கூடிய ஆண் அவகீர்த்தி உண்டு பண்ணுகிறான், மூடி இருக்கிறவே மூடாது இருக்கிற பெண் திருச்சபையில பரிசுத்த குலைச்சலாக்குறான்னு சொல்லும் பொழுது அது கலாச்சார நிகழ்வை சொல்றார். கொரிந்து சபையினுடைய கலாச்சாரம், அங்க பலதரப்பட்ட மக்கள் கூடி வரும் பொழுது அவர்கள் ஆராதிக்கும் பொழுது அவ பெண்ணுக்கான சுபாவத்துக்காக அடையாளத்துக்காக முக்காடு போட்டிருந்தா திருமணமானவன் அர்த்தம். இப்போ அங்கே விபச்சாரம் பெருகியிருந்தனால திருமணமானவன்றக்கான அடையாளத்துக்காக அன்னைக்கு பெண்கள் முக்காடு போட்டுட்டு வந்தாங்க. இப்போ அதை அந்த சபை கடைபிடிக்காம இஷ்டத்துக்கு புறஜாதி வழக்கெல்லாம் திருச்சபைக்குள்ள உள்ள வரும் பொழுது பவுல் அதை கண்டித்து செலுத்துறார். சபையினுடைய நன்மையை கருதி ஆணா இருக்கணும், பெண்ணா இருக்கணும், சுபாவத்தை மாற்றி செயல்படாதீங்கன்னு சொல்லி அதை எழுதுறார். அதுதான் இயற்கை விதி, கலாச்சார சூழ்நிலை எல்லாத்தையும் ஒப்புமைப்படுத்தி சொல்றார். திரும்ப கொரிந்தியர் 14 எல்லா ஆவிக்குரிய வரமும் சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்படணும். சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவா வேத வார்த்தையின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கணும்ன்றார். ரைட். இப்போ 7வது நம்ம சீலா கடை கொடுக்கணும். வேதாகமத்தின் உள்ளடக்கங்கள் அனைத்தும் சமமான தெளிவினை கொண்டிராதது மட்டுமின்றி எல்லா மனிதர்களும் அதில் சமமான தெளிவும் பெற்றிருப்பதில்லை. ஆனாலும் மனிதன் அறிந்து விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டிய இரட்சிப்பிற்கு இன்றியமையாதவைகள் அனைத்தும் படித்து அல்லது படிக்காத மனிதர்கள் சாதாரண வழிமுறைகளை தகுந்த முறையில் பயன்படுத்தி போதுமான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும் வகையில் வேதத்தின் ஒரு பகுதியில் அல்லது பிற பகுதிகளில் தெளிவாக முன்னுரைக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அச்சாதாரண வழிமுறைகளாவன பயபக்தியோடு கூடிய வேத வாசிப்பும், அதன் அருளுரையை கேட்டாலும் கற்பிக்கத்தக்க மனப்பான்மையும் ஜெபமும் ஆகும். அத்தோடு விசுவாசிகளின் துணையுமாகும்.